சூரியமாரி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம தாரா தான் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழு காரணங்கிற மாரி அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. நம்ப மாறி அப்படியே தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மாறி மாறி விட்டுரு மாறி எங்க அக்கா பாவங்கிற மாரி சங்கரபாணி வந்து கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. வெண்ணிலாவும் பக்கத்துல இருந்துகிட்டு இவங்கள அமுச்சு வச்சுட்டு நீங்க எங்க போறீங்க? விடுங்க. இப்ப நீங்க ஹஸ்பண்ட் சாருக்கு ரொம்ப முக்கியம் இல்லல்ல சூர்யாக்கு. அப்படின்னு நம்ம வெண்ணிலா சொன்னோனே, அப்படியே இறக்கி விடுறாங்க. இதுக்கும் எனக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தம் இல்லன்னு இறக்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம தாரா வந்து சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இந்த விஷயத்த பத்தி நாங்க யார்கிட்டயும் சொல்லல. சூர்யா இங்க இருக்காங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு? அத சொல்லுங்க. அப்பன்னா மார்க் வந்து அங்க இது மாரி ஆனதுக்கு நீங்க தான் காரணம். அதே மாரி தான் மார்க்க வந்து தேடுறதுக்கு வந்து நீங்க அங்க ஆள வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அவங்க தான் சூர்யாக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கரெக்ட்டா? அப்படின்னு சொல்லி வெண்ணிலா வந்து கேட்டோனே, ஐயய்யோ! மாரியே 1000 கேள்வி கேட்பா. இப்ப வெண்ணிலா வேற இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காளே! இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்லி பேரெதிர்ச்சியா பாட்டமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப தாரா, இது எல்லாம் இவங்க பார்த்த வேலைன்னு தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. இன்னைக்கு வேணா ஹஸ்பண்ட் சார் உங்கள மலை போல நம்பிக்கிட்டு இருக்கலாம். பெத்த அம்மாவ விட உங்கள உயர்வா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் நீங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சுகிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் என்னைக்கு வேணாலும் மாறலாம். நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க. அப்படின்னு சொல்லி மாறி வந்து பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் எனக்கு இதுக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தம் இல்ல. அப்படின்னு சொல்லும்போது தாரா வந்து தனியா வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம சங்கரமணி, சிஸ்டர் விடுங்க சிஸ்டர். அவங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நான் செய்யலன்னு சொன்னா நம்புவாங்களா? நம்ப யார்கிட்ட பேசி நம்ப வைக்கணுமோ அவங்க கிட்ட மட்டும் பேசி நம்ப வச்சா சரி. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அந்த இடத்துலன்னு பார்த்து வெள்ள கலர் கோட் போட்டவங்க வந்து வந்துடுறாங்க. மாரிகிட்ட வந்து பேசுறாங்க. சூர்யா வந்து நல்லா தான் இருக்காரு. ஆனா 1 மாசம் கழிச்சு தான் வந்து நாங்க கட்ட அவுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அச்சச்சோ! அதுக்கப்புறம்? அதுக்கப்புறமேட்டுக்கு அவுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரிய வரும். நீங்க கடவுள வந்து நம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்ன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சூர்யா வந்து ஏந்திச்சிடுறாங்க. ஏந்திச்சோனே வந்து அங்க இருக்கிற ஜாமானெல்லாம் வந்து தட்டுறாங்க போல இருக்கு. அவங்க கண்ல வந்து கட்டு இருக்கறனால, அப்படியே வந்து எந்திரிக்கிறாங்க. கீழ வந்து ஸ்லிப் ஆகுற மாரி தெரியுது. உடனே வந்து அந்த இடத்துக்கு குடுகுடுன்னு வந்துடுறாங்க. நம்ம வெண்ணிலாவும், மாரியும் வந்துட்டு சூர்யா வந்து பிடிக்கிறாங்க. "எதுக்கு ஹஸ்பண்ட் சார் எந்திரிக்கிறீங்க? மாரி அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? முதல்ல உட்காருங்கன்னு" சொல்லி அவங்க 2 பேரும் வந்து பெட்ல வந்து உட்கார வைக்கிறாங்க நம்ம சூர்யாவ. "ஹஸ்பண்ட் சார் முதல்ல நான் சொல்றத கேளுங்க." அப்படி நம்ம மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னால கேட்க முடிஞ்சா கேட்க மாட்டேனா? என்னால முடியல மாரி. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன்னோன, பெட்ல உட்கார்ந்ததுக்கப்புறம் சூர்யா வந்து நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்புறம் மார்க் பக்கத்துல ஃபோனுன்னு இருந்துச்சுன்னா, "அந்த ஃபோன் ஆதாரத்த பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் தாரா வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வெண்ணிலாக்கும், மாரிக்கும் தெரியாத அளவுக்கு. நான் பார்க்கணும் தான் செல்ஃபோன வந்து ஆன் பண்ணேன். அப்பன்னு பார்த்து 3 பேர் வந்து, "என்ன இது மாரி பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. "என்ன ஹஸ்பண்ட் சார் இப்படி ஆயிப்போச்சே! அந்த ஃபோன் எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த ஃபோன் பக்கத்துல இருக்கிற ரேக்குக்கு அடியில இருக்கு. நான் பார்த்தேன். அங்க தான் இருக்குன்னு தெளிவா தெரியுது" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "ஓ! ஃபோன் அங்க தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கா? அப்பன்னா இது நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியே ஆகணும்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தாரா. அப்பன்னு பார்த்து, "வெண்ணிலா நீங்க உடனே போங்க. போயிட்டு அந்த ஃபோன வந்து எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா அது யார் தப்பு பண்ணா, என்ன தப்பு பண்ணான்னு தெளிவா தெரியும். மார்க்க இனிமேட்டு பார்க்க முடியாது. அவர் கண்டிப்பா நமக்காக உதவி வந்து செஞ்சிருப்பாப்ல. குழந்தைய பத்தி உள்ள ரகசியம் வந்து உடைய போகுது. சீக்கிரம் போங்கன்னோனே, ஆட்டோல ஏறி வேக வேகமா போயிட்டுருக்காங்க. தாரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு. இது மாரி ஃபோன் வந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. அந்த லேப்ல இருக்கிற கடைசில வந்து ஒரு ரேக் இருக்காம். அந்த ரேக் அடியில தான் ஃபோன் இருக்காம். சட்டு புட்டுன்னு எடுங்கடா. இது என் முக்கியமான ஃபோன்டா பார்த்துக்கங்கடா. இது யார் கையிலயும் கிடைக்கக்கூடாது. கிடைச்சுச்சுன்னா உங்கள சும்மா விட மாட்டேன். சரி மேடம் சொல்லிட்டு அவங்களும் ஆட்டோல வந்து போயிட்டுருக்காங்க. வெண்ணிலா தான் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகுறாங்க. இன்னும் வந்து அந்த இடத்துல அதிகாரிகள்லாம் இருக்காங்க போல இருக்கு. இத பார்க்குறாங்க. தாராவோட அசிஸ்டன்ட். என்னடா பண்றது? வெண்ணிலா ஃபர்ஸ்ட்டு ரீச் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம, இங்க அதிகாரிங்கலாம் இருக்காங்க. என்ன ஆச்சுங்கிற மாரி சூர்யா கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல அதிகாரி உடனே வந்து சொல்லிடுறாங்க. அவருக்கு சீக்கிரம் வந்து எல்லாமே தெரியணும். அதுக்கு நானும் வந்து கடவுள்ட்ட வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க ஃபோன் ஏதோ ஆதாரம் வந்து இருக்கா? அந்த ஃபோன் ஆதாரத்த பார்க்கணும் தான். நான் இங்க வந்திருக்கேன். அப்படியா? ஆமால்ல மார்க் பக்கத்துல ஃபோனுன்னு இருக்கு. அந்த ஃபோன் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? நான் பார்த்த வரைக்கும் அங்க இருந்த மாரி தெரியலையே. அது ரேக்குக்கு அடியில இருக்காம் சார். அங்க எதுவும் நீங்க தேடி பார்த்தீங்களா? இல்லங்க. நாங்க மேல் மட்டமா தான் தேடி பார்த்தோம். ரேக்குக்கு அடியிலலாம் தேடல. சரிங்க வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அதிகாரியும், வெண்ணிலாவும் போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தாரா வந்து ஃபீல் பண்ணி அப்படியே உள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க சூர்யா கிட்ட. "என்ன சூர்யா உனக்கு இப்படி ஆயிடுச்சே! இத என்னால தாங்க முடியல சூர்யாங்கிற" மாரி அப்படியே அழுது ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. சங்கரபாணி வந்து இதோட ஒரு படிக்கு மேல போய் சத்தமா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சூர்யா வந்து இது எல்லாம் உண்மைன்னு வந்து நம்புறாங்க. மாரி வந்து செம கோவத்துல வந்து இருக்காங்க. என்ன பண்றது? நம்மளால முடியலையே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லா உண்மையும் வந்து சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தாலும், நம்ம ஹஸ்பண்ட் சாருக்கு வந்து ஆதாரம் பூர்வமா வந்து உண்மைய வந்து சொன்னா மட்டும் தான் புரியும். என்ன பண்றது?
தாரா வந்து கடைசி நேரத்தில் வந்து எஸ்கேப்பே ஆகக்கூடாது. இந்த வாட்டி ஃபோன் ஆதாரம் மட்டும் கிடச்சிருந்துச்சு. தாராவை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, ஹஸ்பண்டு சார் தாராவுக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. மாறி அந்த இடத்துல, "மாப்பிள உனக்கு போய் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. பரவாயில்ல மாமா, 1 மாசத்துல வந்து பிரிச்சுருவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சூர்யா, "சரி மாப்பிள நீ தைரியமா இருந்தா பரவாயில்ல. அம்மா அங்க என்ன தெரியுமா நடந்துச்சு? மார்க் வந்து இருந்தாப்ல. மார்க் வந்து பத்திரமா அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான்ம்மா. அவங்கள நான் சும்மா விடவே மாட்டேன். நான் என்ன செய்றேன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருங்கம்மா. என் கையால தான் பத்திரமா அவங்கள அனுப்பிச்சு வைக்க போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சூர்யா நீ எதுக்கும் அவசரப்படாதப்பா, கோவப்படாத சரியா?" அப்படின்னு சொன்னோனே, அந்த இடத்துல இருந்து வெளில வந்து வராங்க. தாராக்கு வந்து ஃபோன் கால் வருது. அவங்க அசிஸ்டன்ட் தான் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் எடுத்துட்டாங்கங்கிற நல்ல தகவல் தான் சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன்னு சொல்லி கால வந்து அட்டெண்ட் பண்றாங்க. "ஃபோன் எடுத்துட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மேடம். என்ன விட வெண்ணிலா வந்து வேகமா அந்த இடத்துக்கு வந்து ரீச் பண்ணிட்டா. அதனால என்னால அந்த இடத்துக்கு வந்து முடியாம போயிடுச்சு. ஏன்னா, இன்னொன்னு அதிகாரிங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இத சொல்ல உனக்கு வெட்கமா இல்ல? எக்காரணம் கொண்டு ஃபோன் வந்து அவங்க கையில வந்து கிடைக்கவே கூடாது. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்ப தாரா. "என்னாச்சு சிஸ்டர்? மூஞ்சி போற போக்கே வந்து சரியில்ல. வெண்ணிலா தான் ஃபர்ஸ்ட்டு ரீச் ஆயிட்டாளாம். இன்னமும் அதிகாரிங்கலாம் அங்க இருக்காங்களாம். லேபுக்குள்ள வந்து போயிட்டாங்களாம். அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபோன் எடுத்துட்டா, அப்புறம் நம்ம கதை என்ன ஆகும்னு நமக்கே தெரிஞ்சுச்சு." அப்படின்னு சொன்னோனே, "ஐய்யய்யோ! என்ன சிஸ்டர்? நமக்கு ஆப்பு மேல ஆப்பா இருக்கு. அப்பன்னா நம்ம உள்ள போப்போறோம். சூர்யா கையால வந்து ஏதோ பிரச்சனை ஆகறதுக்குள்ள நம்ம சேஃபா வந்து உள்ள போயிரலாங்கிற மாரி தான்." தாராவும் சங்கரமணியும் வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து தாரா வந்து கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. "ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கடைசி வரைக்கும் போராடுவோம். நம்ம எதுலயும் மாட்டிக்காத அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவோம். என்ன சிஸ்டர் பண்றது? இப்ப அந்த ரேக் அடியில இருக்க ஃபோன பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும்ன்னு" சொன்னோனே, அந்த இடத்துக்கு வந்து வேக வேகமா போறாங்க. நம்ம வெண்ணிலாவும், அதிகாரியும். அந்த ரேக் பக்கத்துல நிக்கிறப்ப, அதிகாரிக்கு ஒரு ஃபோன் வருது. "நீங்க என்ன ஏதுன்னு பாருங்க. கடைசியா வந்து நான் வந்து வரேன். ஃபோன் வருது. முக்கியமான ஃபோனுன்னு" சொல்லிட்டு, அவரோட உயர் அதிகாரி கிட்ட வந்து, அந்த அதிகாரி வந்து பேசிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து ரேக் அடியில பார்த்தா, அங்க ஃபோனே இல்ல. திருப்பி மாரிக்கும், சூர்யாவுக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. மாரி வந்து கால வந்து அட்டெண்ட் பண்றாங்க. "இங்க வந்து பார்த்தேன். இங்க ஃபோன் இல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்லும்போது, அச்சச்சோ! ஃபோன் அங்க தான் இருந்துச்சு. அப்பன்னா வேற யாராவது எடுத்திருக்கணும். இல்லாட்டி, அங்க வந்து வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அப்படின்னு நம்ம சூர்யா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரி மாரி அதிகாரிகிட்ட சொல்லிடுன்னு சொன்னோனே, வெண்ணிலா வந்து ஃபோன் வந்து வச்சுடுறாங்க. உடனே வந்து அதிகாரி வந்து கேட்குறாங்க, "ஃபோன் எடுத்தீங்களா இல்லையான்னு?" வெண்ணிலாட்ட. இங்க ஃபோன் இல்லங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே வெளில வராங்க. எங்க போயிருக்கும்? ஒண்ணும் புரியலையே. அந்த ஃபோன் மட்டும் கிடைச்சிருந்தா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? என்ன இருக்கான்னு ஃபுல்லா தெள்ள தெளிவா கண்டுபிடிச்சிடலாங்கிற மாரி தான் யோசிக்கும்போது, ஆப்போசிட்ல வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து செக்யூரிட்டி வந்து நிக்கிறாங்க. "என்னய்யா? இங்க வந்து நிக்கிற?" "இல்ல சார். இங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல சார்." அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாங்கிற அளவுக்கு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே வந்து பேரதிர்ச்சியா பட்டமாயிடுறாங்க. கடைசியில வந்து அவங்க தான் ஃபோன வந்து வச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த செக்யூரிட்டி. "ஃபோன் இருந்தா கண்டிப்பா குடுத்துறணும்." அப்படின்னு சொல்லும்போது, "சரிய்யா ஃபோன் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் குடுத்துர்றேங்கிற" மாரி தான் சொல்றாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க நம்ப தாரா. ஏன்னா, ஃபோன் வந்து கிடைக்குமா, கிடைக்காதான்னு தெரியலன்னு சொல்லி பட்டத்தின்ல இருக்காங்க. தாராவோட அசிஸ்டன்ட்லாம், அதிகாரிங்கலாம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. செக்யூரிட்டி கிட்ட அவங்க என்ன பேசுனாங்கன்னோனே, எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஃபோன் எதுவும் தேடுனாங்கப்பா. ஃபோன் வந்து அவங்க கையில கிடைக்கலன்னோனே, தாரா கிட்ட வந்து பேசிடுறாங்க. அந்த தாராவோட அசிஸ்டன்ட்லாம் ஃபோன் வந்து கிடைக்கலையாம் அவங்களுக்கே. செக்யூரிட்டி கிட்ட பேசினதாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போதைக்கு கிடைக்கலன்னா சந்தோஷம். அந்த ஃபோன் எப்படி இருந்தாலும் அங்க தான் எங்கேயாவது இருக்கும். நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பார்த்து உஷாரா வந்து இருந்துக்கங்கன்னு தாரா பேச